சரியான தடிமலா போச்சு விடியல இருந்து பின்னேரம் வரைக்கும் இருமிக் கொண்டேதான் இருந்தேன் நான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரான் வ்ளாக்ஸ். இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் கொக்குவில் கயன் ஹோலு கிட்ட, அதாவது பொற்பதி ரோட்டில் கயன் ஹோலு பக்கத்தில் இருக்கிற ராரே மால். இதுக்கு நான் முதல் வந்து மச்ச சாப்பாடு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த இடம் முதல் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சைவ கடை இருக்குது, கஃபே மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, மேலே மச்ச கடை, ஒரு வெட்டிங் ஹால், அதோட இந்த தங்குமிடங்கள் இருக்குது. தங்குமிடம் 1ஆம் தேதிக்கு திறக்கிறாங்க. அப்போ நான் கொழும்புக்கு போயிட்டு வந்தால் அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். போன முறை நாங்கள் வரைக்குள்ள மேலே இருக்கிற மச்சக்கடையும் இங்கே இருக்கிற இந்த ஃபுட் சிட்டி அதெல்லாம் காட்டி கொண்டு போனேன். சைவ சாப்பாடு நல்லா இருக்குன்னு எனக்கு வீட்டு அம்மாவும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு வந்து சாப்பிட ஒன்று வந்திருக்கிறேன். வாங்க இன்றைக்கு நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இந்த கடை நான் முதலே உங்களுக்கு காட்டினதால எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதாக்களுக்காக மெல்லமாக காட்டுறேன். இது ராரே வெஜ் ஹோட்டல். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டும் முன்னுக்கு ஒரு கெஃபெட்டேரியாவும் இருக்குது. இதுதான் நான்வெஜ், ராரே நான்வெஜ் மண்டபம். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த தங்குமிடம் இருக்குது. சரி வாங்க நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போவோம். போயிட்டு மெனு என்னென்ன இருக்குது, ஸ்பெஷலாக என்ன இருக்குது என்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புஃபே இருக்குது. இதில் கிளியராக இல்லை, நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன். முதல்ல உங்களுக்கு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புஃபே இருக்குது. 5 மணிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணணும் கட்டாயம். அதுக்கு ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கணும். இதில் தெரியாட்டி நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புஃபே 1000 ரூபா. அதே 6 வயசு குறைஞ்ச குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவே அந்த புஃபே கொடுக்கணும். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டார்டரில் வாழைக்காய் பச்சி, மற்றது ஒனியன் பகோடா, அதோட வடை, பானிபூரி. அப்புறம் மெயின் டிஷ்ஷில் இட்லி, இடியப்பம், புட்டு, பூரி, தோசை, பரோட்டா. மற்றது சைட் டிஷ்ஷுக்கு பன்னீர் கறி, வெஜ் குருமா, பொட்டேட்டோ கறி, பால் சொதி, சம்பல் இவ்வளவும் இருக்குது. இது நீங்கள் இங்கே வந்து புஃபேல ட்ரை பண்ணலாம். 1000 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த சவுத் இண்டியனும் சைனீஸும் மட்டும்தான் இருக்குது. அதாவது இட்டலி தோசை, பரோட்டா, கொத்து ரொட்டி, மற்றது சில்லி பரோட்டா அப்படியான ஐட்டங்கள்லாம் கீழே இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் பன்னீர் பட்டர் பசங்களா அப்படியெல்லாம் வேணும்னு சொன்னால் ஆர்டர் பண்ணலாம். நான் அதில் மேலே இருந்தால் செஞ்சு, இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருந்தால் செஞ்சு வரும். ஏன்னா நானுக்கான அடுப்பு அங்கே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இல்லை கட்டாயம் மரக்கறி இங்கே செய்வினு நினைக்கிறேன். அது ஒரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா கட்டாயம் எங்களுக்கு எல்லாமே சைவ இதெல்லாம் செய்யணும்னு இப்போ விரதம் இருக்கிறீங்கள் அப்படின்னு சொல்லிடல. இது வந்து தனியாக சைவ கிச்சனும் இருக்குது, மேலே மச்சத்துக்கான கிச்சன் தனியாக இருக்குது. அப்போ அங்கே நான் மட்டும் அந்த ஒரு அடுப்பில் வச்சு செய்து தருகிறோம். இங்கே கறி என்ன மாதிரி நான் அவருக்காக கேட்டு சொல்கிறேன். அண்ணா என்னன்னு சொன்னால், இப்போ நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எடுத்தா நான் மேலே இருந்து வரும் தானே. இப்போ அந்த சைவ கறி இங்கே தானே செய்வேன். ஆமாம், சைவக்கறி ஃபுல்லாக இங்கே தான். சைவக்கறி ஃபுல்லாக இங்கே தான். வேறு எதுவுமே இங்கேருந்து மேலே சைவம் போகும். ஆனால் கீழேருந்து ஒரு பொருளும் வராது. நான் மட்டும்தான் அங்கேருந்து வருவேன். நான் மட்டும்தான், ஏன்னா அதை தனியாக வைக்க முடியாது. ஓ, ஒரே பயில. மற்றது வந்து அந்த சில பேர் இப்போ விரதம் இருக்கிற அப்படின்னு சொன்ன, விரதம் இல்லாட்டி வடிவ சைவமாக இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் இங்கே பியூர் நீங்கள் நம்பி வரலாம். பாத்திரம் கூட இதுக்கு தனி, அதுக்கு தனி. ஓகே, பாத்திரம் தனித்தனியாக எதுவுமே வந்து இதோட சேராது. நான்வெஜ்ஜோட சேராது. இங்கே கொண்டு வந்து கூட வேலை செய்கிறவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு பியூராக கொடுத்துருக்கோம். சரி அண்ணா, நன்றி. பார்த்தீங்கன்னா நான் மைசூர் ரவா தோசை, மற்றது சைனீஸ் ஐட்டத்தில் இந்த சில்லி பரோட்டா, அடுத்தது நல்லூர் கொத்தன்னு இருக்குது. நிறைய இந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் போடுவிடுமா. இந்த நல்லூர் கொத்தன்றதை ட்ரை, அந்த பேர் பார்த்தோன்னே ஓகே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அப்போ அதையும் மோட பண்ணிக்கிறேன். வாங்க நாங்கள் வர விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டை கொண்டு போவோம். ஏன்னா இந்த வீட்டை எடுக்கிறது, இந்த பங்குனி திக்கிறதுனால வீட்டில் எல்லோரும் செய்வோம். வீட்டுக்கு எடுக்கிறது தான் வந்தனால் இப்போ இங்கேயே டேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டை போவோம். நாங்கள் ஓட பண்ணால் நல்லூர் கொத்து வந்துட்டுது. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எள்ளெல்லாம் போட்டு வெள்ளை எள்ளெல்லாம் போட்டிருக்கு. பச்சை செத்தல் மிளகா வேறுங்க 3 பெருசாக பொரிஞ்சு போட்டிருக்கீங்க. அதோட சோஸும் ஒரு குழம்பு தந்துருக்கீங்கன்னா கொத்தப்பா பண்ணாங்க. இந்த உள்ளி நிறைய உள்ளி மிளகா மற்றது வெங்காயம் அதில் போட்டிருக்கு மட்டுமே. ஓகே, இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு, மனமும் நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ சரியான வெயிலாக இருக்குது, அடிக்கடி தண்ணி குடிங்க. எனக்கு சரியான தடிமலா போச்சு விடியல இருந்து. பின்னேரம் வரைக்கும் இருமிக் கொண்டே தான் இருந்தேன். நான் சரியாக ஏழாமல் இருந்தது. விடிய இந்த வெயிட் லாஸ் சீரீஸும் போய் கொண்டு தானே ஜிம்முக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே திரும்ப வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு திரும்ப ஜிம்முக்கு போகணும். ஏன்னா அளவாக சாப்பிட்டா தான் உடம்பை குறைக்கலாம். நான் தோசை தான், அந்த ஒரு தோசை எனக்கு தான். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு அந்த உள்ளி மற்றது கோவா வெங்காயம் எல்லாம் நல்லா போடுறீங்க. வருது நல்லா டேஸ்ட் பண்ணுங்க. ரொட்டி நல்ல பதத்தில் இருக்கு. கொஞ்சம் மடுத்து போட்டு குழம்போட ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா வீட்டையே வச்சு குழம்பு ஊற்றினா வீட்டை விட்டு ஒரு சொட்டு வெளியில் எடுக்கும். ஒரு கரண்டி அளவு காணும். அது கொஞ்சம் குழம்பு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி டேஸ்ட். நம்ம விட்டுட்டு சாப்பிட்றது ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. வேப்ப குழம்பு இல்லை, சோஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து கொத்தோட சோஸ் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு விரும்பிக்கணும். நாங்களும் முந்தி நீலாம்பரியில் கொத்து சாப்பிட்றோன்னா சோஸ் கேட்குறது, அண்ணா சோஸு தாங்க சோஸு தாங்க, கொத்தோ ரைஸோ சோஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த ஐட்டம் வந்துட்டுது சில்லி பரோட்டா, சைனீஸ் ஐட்டம். இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தது எங்கட நல்லூர் கொத்து. நல்லூர் கொத்து சாப்பிட்டோம். இப்போ இந்த சில்லி பரோட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குது. மேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி எல்லாம் போட்டிருக்கு. மேலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு மற்றது இந்த வெங்காயத்தாள் எல்லாம் பற்றி போட்டிருக்கீங்கன்னா சில்லி பரோட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கொத்து எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். கொத்தன்றேன் சில்லி பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது போக்கில் எடுக்கவே கஷ்டப்படுது. நல்லா உழைப்பா மொறு மொறுன்னு இருக்கு. தக்காளியோட செய்கிறீங்கன்னா அந்த இனிப்புங்கிறது. இப்போ டயட்டில் இல்லாட்டி நான் இந்த சில்லி பரோட்டா ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். எல்லா இடமும் கூட உரைப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நான் ஒரு உரைப்பு விரும்பின்றதால எனக்கு இது பிடிச்சிருக்கு. கண்ட்ரோலாக சாப்பிடுவோம். ஓகே, இனி நான் ஆர்டர் பண்ணேன் ரவா தோசை, மைசூர் ரவா தோசை. அது வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
அதுக்கு பிறகு வீடியோ பிடிக்கும். என்னன்னு சொன்னால் எந்த சைவ கடைக்கு போயிருந்தாலும் நான் வடை சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே நான் ஏற்கனவே வடை சாப்பிட்டேன், அதெல்லாம் டே வீடியோவில் காட்டல. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மைசூர் தோசை இருக்குது. மைசூர் ரவா தோசை. இந்த தோசை புட்டு மற்றது உளுந்து வடை அதில் எனக்கு பிடிக்கும்னு கணக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மைசூர் ரவா தோசைன்றது என்ன அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். புதுசாக இருக்குதா ஆர்டர் பண்ணால். ரவா தோசைன்றது இந்தியாவில் ஃபேமஸான ஒரு சாமான். இதில் அந்த மிளகெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவா தோசையில் இந்த கேரட் மற்றது பச்சை மிளகாய் அதோட இந்த மிளகெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. இதில் மிளகுகள் போட்டிருக்கீங்க. இவ்விடத்துல எல்லாம் மிளகு எல்லாம் கணக்க மிளகு போட்டிருக்கிறேன். ரவையில் செஞ்ச தோசைன்றத கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில் டெக்ஸ்சர். நல்ல மொறுமொறுன்னு தான் இருக்கு. சத்தம் கேட்குதோ தெரியல. சரி வாங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு சாம்பார் 2 சட்னி தான் கிடைக்கிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கறியும் வச்சு தான் இந்த ரவா தோசை வந்துருக்கு. மசாலா தோசை மாதிரி மைசூர் ரவா தோசை. சரி வாங்க நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் இந்த ஒரேஞ்ச் கலர் சட்னி இருக்குது, அதோட முதலாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வடைக்கு தந்தவே நல்ல இனிப்பாக இருந்தது. மொறுன்னு சத்தம் கேட்குதான்னு தெரியல. சாம்பார் சாம்பாரோட நல்லா இருக்கு. ஆனால் சட்னி இந்த சட்னியா சாம்பாராண்டு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பச்சை சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதலாவது சாம்பார், 2வது இந்த ஒரேஞ்ச் கலர் சட்னி, 3வது இந்த பச்சை சட்னி. நீங்களும் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா இந்த கொக்குவில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தாண்டி ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கடை இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.